உடனே நான் சரியா செயல்படுறேன்னா இல்லையா? நான் இல்ல நீங்க ஒவ்வொரு மனிதனும் நாம சரியா செயல்படுறோமா இல்லையா? என் புரிதலுக்காக தான் நான் செய்ய முடியும். ஆனா உங்க புரிதலுக்கு நீங்க முரண்படும் போது நீங்க பாவம் செய்றீங்க. எங்க பாவம் செய்றீங்கன்ற நானே பாவம்ன்றது என்ன? ஒரு ஆடை வெட்டுறதோ, ஒரு மாடை வெட்டுறதோ, ஒரு மனுஷனை வெட்டுறதோ பாவம் இல்லை. உங்க புரிதலுக்கு நீங்க முரண்பட்டா நீங்க செய்யறது பாவம். எது பாவம்? உனக்கு புரியுது, அதான் சூப்பரா இருப்பான், இயற்கையா பேசுறான், உண்மையா சொல்றான், கரெக்ட் தான். இது ஆனந்தமா இருக்குது. அவனை கூட போனா மற்றவங்க நம்ம மதிக்க மாட்டாங்க. இப்போ சரியா தப்பா? யார் புரிதலுக்கு யார் முரண்பட்டது? அவங்களே. நான் சரியா தப்பா? என் புரிதல் படி நான் வாங்குதுங்க. உங்க புரிதல் படி வாழ வேண்டியது யாருடைய வேலை? அவங்க உங்களுக்கு புரியுது, புரிய வைக்கிறது கடவுளோட வேலை, புரிஞ்சு செயல்படுத்த வேண்டியது உன்னோட வேலை. அதாவது புரிய வைக்க வேண்டியது இயற்கையோட வேலை, புரிஞ்சு செயல்பட வேண்டியது ஒரு வேலை. மழை நனையவே முடியாது, உன்னால ஏற்படுத்த முடியுமா? என்னதான் ஆர்டிபிஷியலா இருந்தாலும் நனையலான்னு உங்களுக்கு தோணுதுன்னா என்ன செய்யணும்? நனையணும். நனையக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணு என்ன செய்யக்கூடாது? நனையக்கூடாது. இது எல்லாம் எவிடன்ஸ் கேட்க புக்கு தேடின்னு, பயிர் தேடின்னு, மகாடி அண்ணா என்ன சொல்லிடுறாங்களா, பெருங்க என்ன சொல்றது தேடிக்கிட்டியா? தோன்றது உனக்குள்ள பதிலியா வேற யாருக்கு நான் தேர்ந்துக்கிறேன்? எங்க கேட்கணும் பதில? எங்க தோணுதோ அங்கதானே கேட்கணும். தோன்றது உள்ள கேட்கறது வெளியே நியாயமா? இது என்ன ஆச்சுன்னா நீங்க தோன்றது உள்ள வெளியே போய் கேட்கணும்னா இதுதான்